അപ്പോൾ ഇതിൽ നമ്മളിപ്പോൾ പടം എതിരെ ഇറങ്ങി. ഇതിൽ നമ്മുടെ തമിഴ് കാസ്റ്റ് ഭയങ്കര ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള രണ്ടുപേര് നമുക്ക് ഇവിടെ ഓൾറെഡി അവൈലബിൾ ആണ്. വിജയ് മുത്തു സാർ, ശശികുമാർ സാർ. അവർ നമ്മളോടുകൂടി അവരുടെ രണ്ട് വാക്കും. மலையாள சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்து மூலமாக வர்றேன். சில பேருக்கு லாங்குவேஜ் புரியாமல் இருக்கலாம், நல்லா தான் தமிழ். இருந்தாலும் நம்ம சொல்ல வர விஷயம் இந்த படத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறது சித்து சார், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் சவுதின் சார், அப்புறம் என்னோட காஸ்டியூம் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், இதுக்கு மேலே என்னுடைய கேமராமேன், என்னோட மியூசிக் டைரக்டர், ஆல் ஆஃப் என்னுடைய 5 பேர் வாய்ஸ். இவங்க இது சில இடங்களில் அடித்ததெல்லாம் ஒரிஜினலாகவே தான் அவன் மேலே பட்டது. அதுக்கெல்லாம் இந்த இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்துக்குன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோவெல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா மார்னிங் அந்த லிஸ்ட்டில் இந்த 11 பேரும் அந்த 7 o'clock அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசம்பிள் ஆகணும். இதுக்கு இவங்க 4 o'clock அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாகும். இந்த 4 o'clock வந்தாங்கன்னா தான் அந்த மிஸ்ட்டு வெளியில் போகிறக்குள்ளேயும் இந்த ஷார்ட் எடுத்து முடிச்சாகும். அந்த ஷார்ட் 2 hours தான் எடுக்க முடியும். அப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. அப்புறம் பிரேக் விட்டு ஈவினிங் தான் அந்த ஒரு 2 hours தான் ஷூட் போகும். ஸோ இதே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணுங்கிறதுக்கு சௌபின் சார் உண்மையிலேயே அப்புறம் அந்த குகைக்குள்ள எல்லா ஆர்டிஸ்டும் ஒரே ஷாட்ல இருந்தாகணும். ஒரு ஆளுக்கு ஏதாவது ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தோம்னா அந்த தொடர் ஷூட் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த படம் ரொம்ப இயற்கையோட பல சுச்சுவேஷனை தாண்டி தான் இந்த மூவி வந்திருக்கு. இது கேரளா ஆடியன்ஸில் வேர்ல்ட் ஆஃப் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேமராமேன்லேயே ஒரு 6 மஞ்சுமேல் பாய்ஸ் இருப்பீங்க, அந்த மாதிரி தான் இந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இது கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் மைக்கில் பேசுகிறேன், எல்லாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுடுங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் படம் தான், சினிமா படம் அன்போடு இது எல்லாருமே நீங்கள் லவ் மூடில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த லவ் உண்மையாலுமே அந்த லவ் பிரியவே பிரியாத ஒரு லவ் அது இந்த படத்தில் இருக்கு. நானே இது இப்போதான் ஃபீல் பண்ணேன். நான் இப்படி ஒரு லவ் இருக்கு, நம்ம ஏன் தேவையில்லாம வேற லவ் எல்லாம் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னு. ஆனால் உண்மையுமே லவ்னா இதுதான். அந்த பாட்டுக்கான உண்மையான அர்த்தம் இந்த படத்துல இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பாட்டை ஃபீல் பண்ணும்போது உண்மையாலுமே சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க நினைக்கலன்னா நான் இவன் நடிக்கிறதே விட்டுறேன். அப்படி இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், கேரளா மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இல்லை வேர்ல்டு வைஸ் சொல்றேன், இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பாஷை புரியலன்னா கூட யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த படம் பாருங்க, உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்தா இருக்கு. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி தான் காலையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷூட் பண்ணுவோம், அப்புறம் பிரேக் விடுவாங்க. நான் நடிக்கும் போது அப்படி தான் நினச்சேன், மலையாள படம் கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணுவாங்க, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. படம் பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துட்டேன். இது மலையாள படமா இல்லை தமிழ் படமா இல்லை ஹாலிவுட் படமாங்கிற மாதிரி இருந்தது. உண்மையாலுமே செட் ஒர்க்கெல்லாம் எது செட்டு எங்களுக்கே நம்ப முடியல. எந்த பாறையில் நாங்கள் நிற்கலாம், எந்த பாறையில் உட்காரலாம், எங்களுக்கு எதுவுமே தெரியல. நாங்கள் சேலஞ்ச் பண்ண ஒருத்தர்கிட்ட 500 ரூபாய் சேலஞ்ச் பண்ண, இது உண்மையாக நடந்தது. 500 ரூபாய் சேலஞ்ச் பண்ண, ஒரு ரோடு செட்டு போட்டிருந்தாங்க, ஒரு கல் இருந்தது. அந்த கல் வந்து நான் வந்து செட்டுன்னா அவர் இல்லைனாரு. 500 ரூபாய் சேலஞ்சுனா உண்மையாக நான் வெயிட் பண்ண, அது செட்டு, அது நம்ப மாட்டேங்க, அப்படி இருந்தது, தத்ரூபமாக இருந்தது. அந்த பார்க்குற அந்த மரம் கூட செட்டு தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையாக அவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த படம். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி படத்தை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக பார்க்க முடியும். இந்த டீமும் வந்து அடுத்தடுத்து படம் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி. சந்து சரிகுமார். മഞ്ജുമൽ ബോയ്സിനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ വനിതകളുള്ള അതെയും താണ്ടി പിടിതപാടൻ അത്രയും എനിക്ക് മഞ്ജുമൽ ബോയ്സിനെ പറ്റി പറയാനുള്ളത്. നിങ്ങളെല്ലാവരും പോയി പടം കാണാം, വീട്ടിൽ പോയി പടം കാണാം, ഞങ്ങളെ അഭിപ്രായങ്ങൾ അറിയിക്കുക.
പറയാനുള്ളൂ. വിഷ്ണു രഘു, നമസ്കാരം. ഏതാണ് മറ്റേ എക്സ്പ്രഷൻ? ഓക്കെ, ഞാൻ ഭയങ്കര ഇമോഷണലി ഭയങ്കര വീക്കായിട്ടുള്ള ആളാണ്. ഇന്ന് പക്ഷെ ഭയങ്കര ഹാപ്പിയാണ് സംഭവം. എൻ്റെ ജീവിതത്തിൽ എൻ്റെ അമ്മ ആദ്യമായിട്ട് കെട്ടിപ്പിടിച്ച് നോക്കണം എന്നാണ്. അങ്ങനൊരു സിറ്റുവേഷൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. അത് ചിതു സൗഭിക വേണം ഒരു കാരണം ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ ബാക്കി എല്ലാവരും ഭയങ്കര സപ്പോർട്ടായിരുന്നു എനിക്ക് ഈ സിനിമയിൽ. ഓക്കെ, താങ്ക് യു എല്ലാവരും. അഭിപ്രായം പൊതുവാണ്. നമസ്കാരം, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇത്രയും പ്രഗത്ഭരായ കലാകാരന്മാരുടെ കൂടെ ഈ വേദി പങ്കിടാൻ പറ്റിയതിൽ വളരെയധികം സന്തോഷം. വളരെയധികം സന്തോഷം. ഇന്ന് ഇവരെല്ലാവരും പറഞ്ഞ പോലെ ഞാനും ആദ്യമായിട്ടാണ് ഇന്ന് ഈ സിനിമയുടെ ഒരു ഫൈനൽ ഔട്ട് കാണുന്നത്. സാധാരണ നമ്മൾ അഭിനയിക്കുന്ന സിനിമകൾ നമ്മൾ കാണാൻ പോകുന്ന പതിവുണ്ടെങ്കിലും ഇന്ന് ഈ സിനിമ കണ്ടു തീർക്കാൻ പറ്റുമെന്ന് എനിക്ക് തോന്നിയില്ല. ഉള്ളും മനസ്സും കണ്ണും നിറഞ്ഞിട്ട് ചിദംബരം ഗ്രേറ്റ് ജോബ് യു ഡിഡ്. മികച്ച സിനിമയാണ്. മലയാളത്തിനെന്നല്ല ഈ ലോകത്തിന് തന്നെ ചിദംബരം, സൗബിയും, ഷോൺ ആന്റണിയും, അജയേട്ടനും, ബാസിയും, സുഷിനും, ഗണുവും എല്ലാവരും കൂടെ സമ്മാനിച്ചിരിക്കുന്നത്. ഇതിൻ്റെ ഭാഗമാകാൻ പറ്റിയത് എനിക്ക് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. വിജയ് സാറും പറഞ്ഞതുപോലെ ഇതിലൊരു ലോക സിനിമയായിട്ട് തന്നെ അറിയപ്പെടട്ടെ, അതിനെ പറയാനുള്ളൂ. താങ്ക് യു സോ മച്ച്.